சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பாடல்கள் மூலம் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட முக்கிய கவிஞர் கண்ணதாசன் சாதாரணமாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள், கஷ்டங்கள், மகிழ்ச்சி என அத்தனை உணர்ச்சிகளையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய கண்ணதாசன் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் உள்ளிட்ட பல திறமைகளை உள்ளடக்கியிருந்தார். அதேபோல் மனித வாழ்க்கையின் அத்தனை உணர்ச்சிகளையும் பாடலாக வெளிப்படுத்தியுள்ள கண்ணதாசனின் வரிகள் விரக்தியில் உள்ள அனைவருக்கும் ஆறுதலாகவும், மகிழ்ச்சியில் உள்ள பலருக்கும் மேலும் மகிழ்ச்சியை ஊட்டும் வகையிலும் இருந்தது. அதேபோல கிளாசிக் சினிமாவை எடுத்துக்கொண்டால் கண்ணதாசனின் பாடல்கள் தனி இடம் பிடித்திருக்கும் என்ற நிலை இன்றளவும் உள்ளது. பாடல், கட்டுரை, கதை, திரைக்கதை, படம் இயக்குவது, தயாரிப்பாளர் என பன்முறை திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் பலரின் சோகங்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் என்றே சொல்லலாம். அப்படி மனித உணர்வுகளை வைத்து பாடல்கள் எழுதிய கண்ணதாசன் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த முதல் படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார் என்பது பலருக்கும் அறியாத ஒரு நிகழ்வு. 1956ஆம் ஆண்டு சாண்டோ எம்.ஏ. சின்னப்பதேவர் தனது தேவர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தயாரித்த முதல் படம் தாய்க்கு பின் தாரம். எம்.ஏ. திருமுருகன் இயக்கிய இந்த படத்தில் எம்.ஜி.ஆர்., பானுமதி, கண்ணதாம்பா, பாலையா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். கே.வி. மகாதேவன் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். இந்த படம் எம்.ஜி.ஆர். மற்றும் சின்னப்பதேவர் இருவருக்குமே வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்திற்கு எஸ். ஐயாப்பிள்ளை என்பவர் வசனம் எழுதியிருந்தார். ஆனால் இந்த படத்திற்கு முதலில் வசனம் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் தான். படத்திற்கு 20 காட்சிகளுக்கான வசனத்தை எழுதிய அவர் ஐயாப்பிள்ளை என்பவரை அழைத்து சென்று தேவரிடம், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால் இதற்கு மேல் என்னால் வசனம் எழுத முடியாது, எனக்கு பதிலாக இவர் எழுதுவார் என்று சொல்லிவிட்டு வந்துள்ளார். அதன் பிறகு ஐயாப்பிள்ளை வசனத்தில் வெளியான தாய்க்கு பின் தாரம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் கண்ணதாசன் எழுதிய 20 காட்சிகளுக்கான வசனத்தை எம்.ஜி.ஆர்., சின்னப்பதேவர் இருவருமே கடைசி வரை பாராட்டி பேசியதாக கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் கண்ணதாசன் எழுதிய வசனங்களில் உங்களுக்கு பிடித்த வசனம் எந்த படத்தில் வந்துள்ளது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.